நவராத்திரியோட 2வது நாள்ல வழிபடுறவங்க பிரம்மச்சாரிணி. இவங்க தூய்மை, தவம் மற்றும் ஒழுக்கத்தோட வடிவம். சிவபெருமான திருமணம் செய்து கொள்ள வேண்டி கடுமையான தவம் மேற்கொண்ட பார்வதியின் வடிவம்தான் இவங்க. பிரம்மச்சாரிணி அப்படின்ற சொல்லுக்கு பிரம்மத்தை நோக்கி அசைபவள், அப்படி இல்லைன்னா தவத்தில் இருப்பவள் அப்படின்றது பொருள். இவங்க தூய வெண்மை நிற ஆடை அணிந்து அமைதியான தவக்கோலத்துல காணப்படுவாங்க. இவங்களோட வலது கையில ஜெபமாலையும் இடது கையில கமண்டலமும் அதாவது நீர்க்குடமும் இருக்கும். இது தூய்மை, அமைதி மற்றும் துறவரத்தை குறிக்குது. இவங்க பார்வதியின் அவதாரம். முற்பிறவில தட்சனின் மகளாக பிறந்த சதி தன் உயிரை மாய்த்து கொண்ட பிறகு இமயமலை அரசன் ஹிமவானின் மகளாக பிறக்கிறாங்க. அவங்க சிவபெருமான திருமணம் செய்து கொள்ள வேண்டி கடுந்தவம் மேற்கொள்றாங்க. கடுமையான குளிரிலும் வெப்பத்திலும் எந்த உணவும் இன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரியுறாங்க. இந்த கடுந்தவத்தின் காரணமாகவே இவங்க பிரம்மச்சாரிணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பிரம்மச்சாரிணியை வணங்குவது மூலமா மன வலிமை, உறுதியான நோக்கம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவை பெருகும். வாழ்க்கையில வரும் தடைகளை தாண்டி வெற்றியடைய இவங்க அருள் புரியுறாங்க.